இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஜம்ரி வினோத் கைவிலங்கிடப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டது ஏன்? ஐஜிபி காலித் இஸ்மாயில் விளக்கம். சமய போதகர் ஜம்ரி வினோத் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டது குறித்தும், அதே வேளையில் சமூக ஆர்வலர் அருண் டொரைசாமி ஏன் அவ்வாறு அழைத்து வரப்படவில்லை என்பது குறித்தும் மலேசிய போலீஸ் படை தலைவர் காலித் இஸ்மாயில் விளக்கம் அளித்துள்ளார். இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் பேசிய அவர், விசாரணையில் உள்ள இரு குற்றச்சாட்டுகளும் வெவ்வேறானவை என்றும், சிலருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் மற்றவர்களுக்கு அது வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பார்வையில் அவர்கள் வேறுபட்ட முறையில் நடத்தப்படுவது போல் தோன்றலாம், ஆனால் சட்டத்தின் விதிகளுக்கு ஏற்பவே அவ்வாறு அழைத்து வரப்பட்டார்கள் என்றும் காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். முன்னதாக இரு வேறு வழக்குகளில் அருண் டொரைசாமி மட்டும் விலங்கிடப்படாத நிலையிலும் தனது கட்சிக்காரர் மட்டும் விலங்கிடப்பட்டு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டது குறித்தும் ஜம்ரி வினோத்தின் வழக்கறிஞர் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு பதிலளித்த காலித் இஸ்மாயில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். ஆலய நில சர்ச்சையில் ஈடுபட்டிருந்த அந்த இருவர் மீதும் பொது அவதூறை ஏற்படுத்தக்கூடிய அறிக்கைகளை வெளியிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு திங்களன்று தனித்தனி நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இக்குற்றச்சாட்டுகள் குற்றவியல் சட்டம் பிரிவு 505B இன் கீழ் சுமத்தப்பட்டுள்ளன. முன்னதாக இந்திய சமூகத்தை அவமதித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் பினாங்கில் தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் ஜம்ரியும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளவிருப்பதாக காலித் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை கவிழ்க்கும் முயற்சி மற்றும் நாட்டின் நிலைத்தன்மையை சீர்குலைக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான குற்றச்சாட்டில் மேலும் 14 பேரை விரைவில் விசாரணைக்கு அழைக்க போலீஸ் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து மலேசிய போலீஸ் படை தலைவர் டத்துஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் கூறுகையில், சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களும் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் என்றும் விசாரணையை விரைவுபடுத்த இது உதவும் என்றும் தெரிவித்துள்ளார். விசாரணை இன்னும் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு கோணங்களில் ஆய்வு செய்து தேவையான மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சுமார் 14 பேர் விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ளனர். மேலும் விசாரணை செயல்முறைகள் அனைத்தும் நிறைவடைந்த பிறகு சம்பந்தப்பட்ட விசாரணை அறிக்கையானது சட்ட நடவடிக்கைக்காக அட்டர்னி ஜெனரல் அலுவலகத்திற்கு அனுப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் காலித் இஸ்மாயில் இத்தகவலை வெளியிட்டுள்ளார். இதனிடையே அதே வழக்கு விசாரணைக்காக மறைந்த முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் ஜைனுடினின் மனைவி தோப்வான் நயிமா அப்துல் காலித் வாக்குமூலம் அளிக்க அழைக்கப்படுவாரா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் அளித்த காலித் இஸ்மாயில் அந்த விவரத்தை வெளியிட முடியாது என தெரிவித்துள்ளார். பன்னாட்டு நிறுவனம் ஒன்றின் முன்னாள் மூத்த மேலாளர் 3 ஆண்டுகளுக்கு முன் இந்தோனேசிய நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான 2.1 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள திருடப்பட்ட பணத்தை பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இன்று மீண்டும் கோலலம்பூர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். 36 வயதான NV விமல் நீதிபதி S புனிதா முன்னிலையில் 2 குற்றச்சாட்டுகளும் வாசிக்கப்பட்ட போது குற்றமற்றவர் என மறுத்தார். முதல் குற்றச்சாட்டின்படி குற்றஞ்சாட்டப்பட்டவர் மேபேங்க் வங்கி கணக்கில் 7,35,294.11 ரிங்கிட் தொகையை அது திருடப்பட்ட சொத்து என்பதை அறிந்திருந்தும் லஞ்சமாக பெற்றதாக கூறப்படுகிறது. அத்தொகையானது PT ஸ்டிலிண்டோ வஹானா பிரகாசா நிறுவனத்துக்கு சொந்தமானது. இரண்டாவது குற்றச்சாட்டின் கீழ் அதே நிறுவனத்துக்கு சொந்தமான 14,47,521 ரூபாய் 87 ரிங்கிட் தொகையையும் தனது வங்கி கணக்கில் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முன்னாள் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் கைரி ஜமலுடன் அம்னோ இன்னும் மீண்டும் எழுந்து மலாய் சமூகத்தின் ஆதரவை பெறக்கூடிய வலுவான அடிப்படையை கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். புதிய அரசியல் இயக்கங்களை உருவாக்குவதற்கு பதிலாக அம்னோவையே திருத்தி முன்னேற்றுவது சிறந்த வழி என கைரி கருதுகிறார். அதே நேரத்தில் தற்போதைய நிலையில் மலாய் அரசியல் கட்சிகள் அதிகமாக பிளவுபட்டிருப்பது கவலைக்குரியது என்றும் கைரி குறிப்பிட்டார். இப்போது மலாய் அரசியல் கட்சிகள் அதிகமாக பிரிந்து காணப்படுகின்றன. இது அந்த இனத்தின் அரசியல் சக்தியை பலவீனப்படுத்துகிறது என்று பலர் உணர்கிறார்கள் என கைரி கூறினார். மேலும் மலாய் அரசியல் சக்தியின் நிலைமை தற்போது பார்வையிலும் உண்மையிலும் குறைந்து வருவதாக தலைவர்
தலைவர்கள் உணர்ந்து ஏற்க வேண்டியது அவசியம் என்றும் கைரி வலியுறுத்தினார். எனினும் அம்னோ மீது இன்னும் நம்பிக்கை இருப்பதாக தெரிவித்த கைரி, கட்சியின் பிழைகள் மற்றும் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு திருத்திக் கொள்ள வேண்டும் என்றார். குறிப்பாக 2018ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலை முன்னிட்டு ஏற்பட்ட குறைபாடுகள் கட்சிக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாகவும் கைரி குறிப்பிட்டார். மலேசியாவில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் 18 வயது பூர்த்தி அடைந்த மொத்தம் 36,141 பேர் தானியங்கி பதிவு முறையின் கீழ் புதிய வாக்காளர்களாக இணைக்கப்பட்டுள்ளனர். 18 வயதை அடைந்த அவர்கள் அனைவரும் தானாகவே இந்த பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதேவேளையில் 14,129 வாக்காளர்கள் தங்களது தொகுதியை மாற்றியுள்ளனர். மேலும் 2,322 பேர் தங்களது வாக்காளர் பிரிவு அல்லது தகுதி நிலையை மாற்றியுள்ளனர். அப்பட்டியலானது கடந்த மார்ச் 18ஆம் தேதி முதல் வரும் ஏப்ரல் 16ஆம் தேதி வரையில் 30 நாட்களுக்கு பொதுமக்கள் சரிபார்ப்புக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தங்களது பெயர் பட்டியலில் இல்லை என்றாலோ அல்லது வெளியிடப்பட்டுள்ள தகவலில் பிழைகள் இருந்தாலோ தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ பரபாவ நாம சம்வத்சர எனும் தெலுங்கு புத்தாண்டு மலரும் இவ்வேளையில் மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நமது தொன்மையான பாரம்பரியத்தை நவீன தொழில்நுட்ப திறன்களோடு இணைப்பதன் அவசியத்தை ஆழமாக வலியுறுத்தியுள்ளார். உகாதி திருநாளின் முக்கியத்துவமான புத்துயிர் பெறுதல், வாழ்க்கை சமநிலை ஆகியவற்றை வெறும் சடங்குகளாக மட்டும் பார்க்காமல் நமது இந்திய சமூகம் உலகளாவிய டிஜிட்டல் பொருளாதாரத்தில் முன்னிலை வகிக்க உதவும் ஒரு உந்து சக்தியாக மாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்திய சமூகத்தின் அனைத்து பிரிவினரும் ஒரே கூரையின் கீழ் வாழும் ஒரு பெரிய குடும்பம் என்பதை அமைச்சர் ரமணன் தனது செய்தியில் அழுத்தமாக பதிவு செய்தார். தெலுங்கு சமூகம் மற்றும் மலேசிய இந்திய சமூகத்தின் அனைத்து உட்பிரிவுகளும் ஒரே குடும்பமாக ஒரே குரலாக எழ வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நமது அடையாளமான பண்பாட்டு வேர்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அதே சமயம் கல்வி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் முழு கவனம் செலுத்த வேண்டும். நாம் அனைவரும் ஒருமித்த சக்தியாக முன்னேற வேண்டிய தருணம் இது என்று அவர் தனது உரையில் விவரித்தார். இந்திய சமூகத்திற்காக இன்னும் பல பிரம்மாண்டமான திட்டங்கள் தற்போது தீவிரமாக வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அவை விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் ரமணன் இதன் போது உறுதிபட தெரிவித்தார். தாமதிப்பதற்கான நேரம் கடந்துவிட்டது. இந்திய சமூகத்தின் ஒவ்வொரு தனி மனிதரும் வெற்றி பெறுவதை உறுதி செய்வதே எனது தொடர்ச்சியான கடப்பாடாகும் என்று அவர் மேலும் கூறினார். மலேசியாவின் பல்லின கலாச்சாரத்தில் இந்திய சமூகத்தின் தனித்துவத்தை போற்றும் வகையில் அனைத்து தெலுங்கு பெருமக்களுக்கும் தனது மனமார்ந்த உகாதி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அமைச்சர் தமது அர்ப்பணிப்பான சேவையை தொடரப்போவதாக உறுதியளித்தார். உறுதியான பண்பாட்டு வேர்களுடன் நவீன தொழில்நுட்ப சிறகுகளை கொண்டு இந்திய சமூகம் மடானி மலேசியாவின் ஒரு முக்கிய தூணாக திகழும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியை நிறைவு செய்தார். பங்சா லோரோங் மாரோஃப் பகுதியில் உள்ள சாம்கியா ஆயுர்வேத சிகிச்சை மையத்தில் அரிவாளால் மிரட்டி கொள்ளையடித்ததாக 49 வயது லாரி ஓட்டுநர் பி சங்கரலிங்கம் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. கடந்த மார்ச் 4ஆம் தேதி மற்றொரு நபருடன் சேர்ந்து பாகிஸ்தான் நாட்டவர் ஒருவரிடம் இருந்து மோதிரத்தை கொள்ளையடித்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட தாய் மற்றும் 2 பிள்ளைகளை கவனித்து வரும் அவரது குடும்ப சூழலை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் அவருக்கு 7,000 ரிங்கிட் பிணை விதித்து உத்தரவிட்டது. மேலும் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.